Hello friends, welcome to C language Tamil tutorial part 26. போன கிளாஸ்ல பார்த்தோம்னா டேபிளோட யூசேஜ் பார்த்தோம். லூப்பிங் வச்சு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த கிளாஸில் பிரேக் அண்ட் கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா போன கிளாஸில் லூப்பிங் வச்சு டேபிள் கிரியேட் பண்ணது. இப்போ நான் அதை கேன்சல் பண்ணிடுறேன். முதல்ல இருந்து இப்போது ப்ரோக்ராம் எழுத போகிறேன். இப்போ நான் இன்டிஜரில் ஒரு வேல்யூ மட்டும் டிக்ளேர் பண்ணிக்க போகிறேன். ஏ அப்படின்ற ஒரு வேல்யூ வேரியபிள். இப்போ அந்த வேரியபிளை வச்சு ஒரு பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 டைம்ஸ் நான் கொடுக்குறேன். ஏ ப்ளஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்டிஷன் எழுதியாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம், அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது லூப்பிங்குள்ளாரையும் நம்ம இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இப்போ நான் இதை கிரியேட் பண்ணி பண்ணுறேன். கண்டினியூன்றது எழுதிட்டேன். அதேமாதிரி இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இது ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு 5 அப்படின்ற மாதிரி பிரேக் அப்படி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃபும் இதில் எழுதிடுறேன். அதாவது இதுக்குள்ளார என்னென்னா ஏவோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி நான் எழுதுகிறேன். ஏஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ்ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாலே ஸ்லாஷ் அண்ட் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ இன்ட்டு பர்சன்டேஜ் டி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஏவோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்றத நான் ரன் பண்ணி காட்டுறேன், அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நான் F9 கொடுக்குறேன். தெரிஞ்சு பாருங்கள். 1 to 4 அப்படின்றது ஏற்கனவே நம்ம மின் அவுட்புட் பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 to 3 வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 இல்லை, ஏன்னா நம்ம இப்போ கொடுத்தது. அப்புறம் 6, 7, அப்புறம் 8 ஈக்குவல் ஆனதுன்னு பிரேக் பண்ணிடுச்சு. நான் 100 கொடுத்தேன், 100 வரையும் வரல. இதில் இருந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நாங்கள் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தோன்னா கிளியர் பண்ணிட்டு கிடக்கும் பாருங்கள். கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணிட்டு